டிபி எடுகேஷன் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த செக்ஷனில் நமது கார்ட் ஸ்டேட்டில் சேவ் செய்யும் டேட்டாவை நமது கார்ட் ப்ரொவைடருக்கு ஆட் செய்ய வேண்டும். எனவே எனக்கு எனது ப்ரொவைடரில் இருந்து எனது டேட்டாவை ஆக்சஸ் செய்து எனது கார்ட் பேஜில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமான ஒன்றல்ல. இப்போது நாம் கோட் மூலம் இந்த விடயங்களை சரியாக செய்வது எவ்வாறு என பார்ப்போம். இந்த செக்ஷன் மூலம் நமக்கு தேவையான கார்ட்டுக்கு ஆட் செய்யும் ஐட்டம்ஸை கார்ட் பேஜுக்கு வந்து டிஸ்பிளே செய்ய வேண்டும். அதை எவ்வாறு செய்வது என இப்போது நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு நான் கடந்த செக்ஷனில் கன்சியூமரை சரியாக கொடுப்பது எவ்வாறு என கூறியிருந்தேன். அதை நீங்கள் ஒரு நல்ல பிராக்டிஸாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கன்சியூமரின் டைப்பை குறிக்க முடியும். அதாவது நாம் எந்த கன்சியூமரை எந்த ப்ரொவைடருக்கு கன்சம்ஷன் செய்கிறோம் என இவ்வாறு குறிக்க முடியும். இப்போது நமக்கு டேட்டாவை டிஸ்பிளே செய்ய வேண்டும். முதலில் நாம் கார்ட் பேஜுக்கு செல்ல வேண்டும். கார்ட் பேஜில் நாம் கன்சியூமராக கார்ட் பேஜை உருவாக்க வேண்டும். ஏனெனில் நாம் இந்த டேட்டாவுக்கு கன்சியூம் செய்வதால் நமது ஸ்டேட்டுக்கு அது லிங்க் ஆகி உள்ளது. இப்போது நீங்கள் காணலாம், கார்ட் பேஜில் ஆப் பார் மட்டும் செட்டப் செய்து உள்ளோம். இப்போது நாம் பாடியை செட்டப் செய்வோம். நான் பாடியை செட்டப் செய்வது கன்சியூமராக. உங்களுக்கு இதுபோல கன்சியூமராக பாடியை கொடுக்க முடியும். எனது கார்ட் ப்ரொவைடரை தான் நான் கன்சியூம் செய்கிறேன். எனது கார்ட் பேஜை அல்ல, கார்ட் ப்ரொவைடரை தான் நான் கன்சியூம் செய்கிறேன். கார்ட் ப்ரொவைடர் இம்போர்ட் ஆகியுள்ளதா என நீங்கள் சற்று பாருங்கள். இம்போர்ட் செய்யவில்லை என்றால் நீங்கள் கார்ட் ப்ரொவைடரை இம்போர்ட் செய்ய முடியும். இப்போது நீங்கள் காணலாம், கார்ட் ப்ரொவைடரானது இம்போர்ட் ஆகி உள்ளது. இப்போது இங்கு சில சிறிய விடயங்களை நாம் கொடுக்க வேண்டும். முதலில் இங்கு பில்டை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பில்டுக்கு பாஸ் செய்ய வேண்டிய விடயங்கள் சில உள்ளன. நீங்கள் காணலாம், கண்டெக்ஸ்ட், வேல்யூ, சைல்ட் என்ற மூன்றையும் பில்டுக்கு ஆட் செய்ய வேண்டும். இங்கு கண்டெக்ஸ்ட் என்பது நமது பில்டர் கண்டெக்ஸ்ட் ஆகும். பில்ட் கண்டெக்ஸ்டை தான் நாம் கண்டெக்ஸ்டாக எடுத்துக்கொள்கின்றோம். இங்கு வேல்யூ என்பது நமது கார்ட் ப்ரொவைடர் ஆகும். அப்படியானால் நான் இங்கு இதை கார்ட் ப்ரொவைடர் என கொடுக்கின்றேன். கார்ட் ப்ரொவைடர் என்பது நமது ப்ரொவைடர் ஆகும். இங்கு சைல்ட் என்பது விஜெட் ஆகும். இது நல்லாகவும் இருக்கலாம். இப்போது நான் ரிட்டர்ன் செய்கின்றேன். முதலில் ரிட்டர்ன் செய்வது கொலமை ஆகும். இப்போது எனது கார்ட் பேஜில் லிஸ்ட் வியூ பில்டரை தான் நான் கொடுக்க வேண்டும். அதனால் நான் முதலில் கொலமை டிஸ்பிளே செய்கின்றேன். எனக்கு கார்ட்டின் டோட்டலையும் டிஸ்பிளே செய்ய வேண்டும். அது கீழே இருக்க வேண்டும். அதனால் நான் இதை கொலமாக உருவாக்குகிறேன். ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் உங்களுக்கு செமிகலனை கொடுக்க முடியும். நான் இங்கு சில்ட்ரனை தான் பாஸ் செய்ய வேண்டும். முதலில் கார்ட்டில் உள்ள ஐட்டம்ஸை டிஸ்பிளே செய்ய வேண்டும். நாம் கார்ட்டுக்கு சென்றால் இந்த ஐட்டம்ஸை, அதாவது நாம் அந்த பக்கத்தில் ஆட் செய்யும் ஐட்டம்ஸை முதலில் நாம் டிஃபைன் செய்து கொண்டவற்றை டிஸ்பிளே செய்ய வேண்டும். நாம் கன்சியூமரை கொடுத்ததால் இந்த கார்ட் ப்ரொவைடர் எனது வேரியபிள் மூலம் ஸ்டேட்டில் உள்ள வேல்யூஸை ஆக்சஸ் செய்ய முடியும். நான் முதலில் எக்ஸ்பேண்டட் ஒன்றை கொடுக்கின்றேன். எக்ஸ்பேண்டட் உள்ளே சைல்டாக நான் லிஸ்ட் வியூ பில்டரை கொடுக்கின்றேன். லிஸ்ட் வியூ டாட் பில்டர். இப்போது ஐட்டம் பில்டராக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நீங்கள் கண்டெக்ஸ்டையும் இண்டெக்ஸையும் எடுக்க முடியும். இங்கு இவற்றை கமாஸ் கொடுத்து சரியாக பிரித்து கொள்ளுங்கள். இப்போது ஐட்டம் பில்டருக்கு முன்பு நாம் ஐட்டம் கவுண்டை உருவாக்க வேண்டும். இப்போது நான் எவ்வாறு எமது ப்ரொவைடர்ஸுக்கு சென்றால் ப்ரொவைடர் உள்ளே இருக்கும் ஐட்டம் கவுண்டை பெறுவது என காட்டுகின்றேன். அதாவது ஐட்டம்ஸின் லென்த் ஆகும். அதாவது ஸ்டேட்டில் சேவ் ஆகும் கார்ட் ஐட்டம்ஸின் லென்த் ஆகும். அதற்காகத்தான் நாம் ஐட்டம்ஸ் என ஒரு கெட்டரை உருவாக்கினோம். ஏனெனில் இது பிரைவேட் ஃபீல்டு ஒன்றாகும். நமக்கு ஐட்டம்ஸ் என்பதில் ஐட்டம்ஸை எடுக்க முடியும். ஐட்டம்ஸின் லென்த் மூலம்தான் ஐட்டம் கவுண்டை உருவாக்க முடியும். அப்படியானால் நாம் ப்ரொவைடரை அக்சஸ் செய்வது எதன் மூலம்? நமது கார்ட் ப்ரொவைடர் மூலமாகும். கார்ட் ப்ரொவைடர் உள்ளே ஐட்டம்ஸ் என ஒன்று உள்ளது. ஐட்டம்ஸ் என்பது நாம் டிஃபைன் செய்த இந்த கெட்டர் ஆகும். அதில் அனைத்து ஐட்டம்ஸும் ரிட்டர்ன் ஆகும். ஐட்டம்ஸ் ஆனது மேப் ஒன்றாக வருகிறது. ஆனால் நமக்கு இன்டிஜர் ஒன்று தான் தேவை. அதனால் இங்கு லென்த்தை எடுக்க முடியும். இப்போது இந்த விடயங்களை செய்வது எவ்வளவு எளிது என நீங்கள் காணலாம். இப்போது நமக்கு ஐட்டம்ஸை டிஸ்பிளே செய்ய வேண்டும். முதலில் நாம் ஐட்டமை நோக்குவோம். ஃபைனல் ஐட்டம் ஒன்று. நான் இங்கு ஐட்டம் என கொடுக்கின்றேன். இல்லை என்றால் இந்த ஐட்டம் கார்ட் ஐட்டம் ஆகும். ஃபைனல் கார்ட் ஐட்டம் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். கார்ட் ஐட்டம் என எடுத்துக்கொள்வோம். கார்ட் ஐட்டம் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். கார்ட் ப்ரொவைடருக்கு சென்று ஐட்டம்ஸை எடுக்கவும்.
ஐட்டம்ஸ் இங்கு மேப்பாக வருகின்றது. ஐட்டம்ஸின் வேல்யூஸை எடுக்க வேண்டும். வேல்யூஸை எடுத்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். கன்வெர்ட் செய்து இந்த லிஸ்டின் இண்டெக்ஸை தான் நாம் எடுக்க வேண்டும். நான் இங்கு கார்ட் ப்ரொவைடருக்கு சென்றால் அது மேப்பாக வருகிறது. மேப்பின் வேல்யூஸை எடுத்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்கிறேன். ஏனெனில் வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. எனக்கு ஐடியில் எந்த வேலையும் இல்லை. வேல்யூஸை எடுத்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்தேன். லிஸ்டின் கரண்ட் இண்டெக்ஸுக்கு சென்றேன். கார்ட் ஐட்டம் என்பதில் ஸ்டோர் செய்யப்பட்டிருப்பது நமது கார்ட் ஐட்டம் ஆகும். இப்போது இதை டிஸ்ப்ளே செய்வது மட்டும்தான் உள்ளது. உங்களுக்கு ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு லிஸ்ட் ஸ்டைலை ரிட்டர்ன் செய்கிறேன். ஏனெனில் இங்கு பெரிய UI ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்பதால் ஆகும். ஆனால் உங்களுக்கு வேண்டுமென்றால் அழகான வியூ ஒன்றை உருவாக்கவும். நான் இங்கு லிஸ்ட் ஸ்டைலின் டைலை கொடுக்கின்றேன். டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை இப்போது டெக்ஸ்ட் விஜெட்டாக கொடுக்கின்றேன். உங்களுக்கு நாம் உருவாக்கிய கார்ட் ஐட்டமை எடுக்க முடியும். கார்ட் ஐட்டம் உள்ளே டைட்டில் ஒன்று உள்ளது. நான் இதை சேவ் செய்து கொண்ட பிறகு கார்ட்டுக்கு ஆட் செய்தவற்றை நீங்கள் பார்க்க முடியும். நாம் ஆட் செய்த கார்டுக்கு கொடுத்த விடயங்களை இப்போது இங்கு அழகாக டிஸ்ப்ளே ஆகிறது. நான் இந்த பக்கத்திற்கு சென்று மீண்டும் ஒன்றை ஆட் செய்கிறேன். நாம் yellow scarf என்பதை ஆட் செய்வோம். அப்போது நீங்கள் காணலாம் இந்த ஸ்டேட்டின் சேஞ்சஸ் அழகாக லிசன் ஆகி உள்ளது. உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் மூலம் இதை செய்திருந்தால் நமக்கு ஸ்கேட்ஃபுல் விஜெட் ஒன்றை டிஃபைன் செய்து மிகவும் பெரிய கோட் ஒன்றை எழுத வேண்டியிருக்கும். அதையே இப்போது ப்ரொவைடரில் ரிசால்வ் செய்துள்ளார்கள். இப்போது இந்த அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்போது நாம் சிம்பிளி எமது UIயை அழகாக உருவாக்க வேண்டும். இப்போது நமக்கு டைட்டிலுக்கு பிறகு சப்டைட்டில் ஒன்றை கொடுக்க முடியும். சப்டைட்டிலாக ஒரு சிறிய மாற்றத்தை செய்கிறேன். இந்த காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் காலமை சேர்த்து காலமின் சில்ட்ரனை சரியாக சரி செய்து கொள்கின்றேன். எனக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றுதான் முக்கியமாக தேவை. அதனால் நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எடுக்கின்றேன். உருவாக்கி கொண்ட கார்ட் ஐட்டமில் நான் முதலில் ஐடியையும் இங்கு பின் செய்கிறேன். ஏனெனில் எனக்கு பின் செய்ய வேறு விடயங்கள் இல்லை. டைட்டில், அமௌண்ட் போன்ற சில விடயங்கள் தான் உள்ளன. நான் ப்ரைஸையும் குவான்டிட்டியையும் இங்கு கொடுக்கின்றேன். அதற்கு எனக்கு ஸ்ட்ரிங் கன்கெட்டனேஷனை யூஸ் செய்ய முடியும். $சைன் வர வேண்டும் என்பதால் நான் $சைனை இவ்வாறு கொடுக்கின்றேன். அதற்கு பிறகு உங்களுக்கு $சைனை கொடுக்க முடியும். நமக்கு நமது கார்ட் ஐட்டமின் ப்ரைஸை எடுக்க முடியும். அடுத்து உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்க முடியும். இங்கு நான் இவ்வளவு ப்ரைஸை இவ்வளவு அமௌண்ட்டுடன் பெருக்கும் எக்ஸ்பிரஷனை தான் உருவாக்குகின்றேன். பெருக்கத்தை ரிப்ரசன்ட் செய்ய நான் இவ்வாறு X எழுத்தை கொடுத்தேன். அடுத்து உங்களுக்கு கார்ட் ஐட்டம்ஸின் குவான்டிட்டியை கொடுக்க முடியும். இதை சேவ் செய்து கொண்டால் உங்களுக்கு UIயை அழகாக பார்க்க முடியும். இதோ இந்த விடயங்கள் தான் நமக்கு ஐட்டம்ஸ் 6 அட் ஆகியுள்ளது. உதாரணமாக ரெட் டிஷர்ட். நான் இங்கு cross axis அலைன்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். cross axis அலைன்மெண்ட் .start என கொடுக்கின்றேன். இப்போது நீங்கள் காணலாம் அந்த விடயங்கள் அழகாக அட் ஆகியுள்ளது. எனக்கு இந்த லேஅவுட் நல்லது. அடுத்து எனக்கு ட்ரெய்லிங்கை உருவாக்க வேண்டும். ஏனெனில் இந்த ட்ரெய்லிங்கின் கீழே இருக்கும் ஐட்டம்ஸ் 6ஐயும் ஒவ்வொன்றாக குறைக்க வேண்டும். அதை கிளியர் செய்யவும் அல்லது ரெட் டிஷர்ட் என்பதை ரிமூவ் செய்யவும் கூடியதாக இருக்க வேண்டும். இப்போது நாம் அதை உருவாக்குவோம். நாம் இதை கண்டெய்னர் ஒன்றில் ரேப் செய்து சற்று டெக்கரேட் செய்வோம். நான் ஒரு கலர் கொடுக்கின்றேன். கலராக நாம் color.orange கொடுப்போம். உங்களுடைய லேஅவுட்டை பார்க்கும் பொழுது orange கொஞ்சம் அதிகமாக உள்ளது. அதனால் ஒபாசிட்டியை குறைப்போம். இப்போது பேலன்ஸாக உள்ளது. இது நல்லது. உங்களுக்கு மார்ஜின் ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு மார்ஜினை எட்ஜ் இன்சர்ட் செய்ய வேண்டும். ஒன்லி பாட்டமில் மட்டும் மார்ஜின் ஒன்று அட் ஆக வேண்டும். நான் பாட்டமில் 10 போல கொடுக்கின்றேன். அந்த அளவு நல்லது. இல்லை என்றால் பக்கங்களிலும் அட் செய்ய முடியும். அதனால் நான் ஆல் என்பதை யூஸ் செய்கின்றேன். அனைத்து டிரெக்ஷனிலும் எனக்கு 10 போல மார்ஜின் ஒன்றை அட் செய்ய வேண்டும். அந்த அளவு நல்லது. நாம் இதை கன்ஸ்டன்ட்டாக கொடுப்போம். இப்போது நான் எஜஸ் ரவுண்ட் செய்வது போன்ற விடயங்களை செய்யவில்லை. இப்போது நமக்கு நான் முன்பு சொன்னதைப் போல இதோ இங்கு ஒரு மைனஸ் சைன் உருவாக்க வேண்டும். அதை கிளிக் செய்தால் அந்த ஐட்டம் குறைய வேண்டும்.
அதாவது குவான்டிட்டி குறைய வேண்டும். அடுத்த பக்கத்தில் நாம் ரிமூவ் செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன்றை கார்ட்டுக்கு ஆட் செய்ய வேண்டும். இப்போது நான் அந்த விடயங்களை இந்த ஓரத்திலேயே செட்டப் செய்ய போகின்றேன். அதனால் நீங்கள் ட்ரெய்லிங் என்பதை யூஸ் செய்யலாம். நான் இங்கு ட்ரெய்லிங்கை யூஸ் செய்கின்றேன். ட்ரெய்லிங் உள்ளே 2 உருவாக்க வேண்டும். ஏனெனில் ஐட்டம் ஒன்றின் குவான்டிட்டியை குறைக்கவும் ரிமூவ் செய்யவும் கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் நான் இங்கு ரோ ஒன்றை கொடுக்கின்றேன். ரோவின் உள்ளே சில்ட்ரனை கொடுக்கலாம். ரோவின் உள்ளே சில்ட்ரனாக நான் ஐக்கன் பட்டன்ஸ் 2ஐ கொடுக்கின்றேன். நான் முதலில் ஐக்கன் பட்டன் ஒன்றை கொடுக்கின்றேன். ஆன் பிரஸ்டை வைத்துக் கொள்கின்றேன். ஏனெனில் ப்ரொவைடர் உள்ளே இன்னும் மெத்தட்ஸ் டிஃபைன் செய்யவில்லை. ஐக்கனாக ரிமூவ் என்ற ஐக்கனை கொடுக்கலாம். எனக்கு இப்போது ஒரு ஐக்கன் தேவை. ஐக்கன்ஸ் டாட் ரிமூவ் என்பதை நான் ஆட் செய்கிறேன். நீங்கள் காணலாம், ரிமூவ் என்ற ஐக்கனை ஆட் செய்ததும் UI கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகிறது. நீங்கள் இங்கு வந்து மெயின் ஆக்சிஸ் சைஸை டிஃபைன் செய்யலாம். மெயின் ஆக்சிஸ் சைஸை நான் சரியாக கொடுக்கின்றேன். மெயின் ஆக்சிஸ் சைஸை மின் என கொடுத்தால் இது எவ்வாறு செயல்படுகிறது என பார்க்கலாம். இப்போது நான் ஒப்பாசிட்டியை இன்னும் குறைக்கின்றேன். அந்த அளவு நல்லது. அதனால் ரிமூவ் செய்யும் ஐக்கனை நான் கொடுக்கின்றேன். அதை கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். இதற்கான ரிமூவ் லாஜிக்கை ஆட் செய்ய வேண்டும். ஏனெனில் அதை ப்ரொவைடர் மூலம்தான் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவது எவ்வாறு என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதனால் நான் இன்னொரு ஐக்கன் பட்டனை கொடுக்கின்றேன். இங்கு இருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். இன்னொரு ஐக்கன் பட்டனை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் நாம் ரிமூவ் செய்யும் ஐக்கனை கொடுக்கலாம். ரிமூவ் செய்து ஷாப்பிங் கார்ட்டில் இருந்து விடயங்களை ரிமூவ் செய்யலாம். அதனால் இங்கு இருக்கும் ஐக்கன் தான் நமக்கு தேவையான ஐக்கன் ஆகும். இதை ஃப்ளட்டர் டீம் எமக்கு கொடுத்துள்ளனர். உங்களுக்கு ரிமூவ் ஷாப்பிங் கார்ட் என ஐக்கனை இங்கு இருந்து எடுக்கலாம். இந்த ரிமூவ் ஷாப்பிங் கார்ட் என்பது என்ன என பார்க்கலாம். அழகான ஐக்கன் ஒன்றை உங்களுக்கு எடுக்க முடியும். இங்கு இவைகளுக்கு இடையில் சிறிய கேப் ஒன்று தேவை என்றால் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுங்கள். வித்தை 10 போல தருகிறேன். சேவ் செய்து பார்ப்போம். இப்போது நீங்கள் காணலாம், இங்கு சிறிய கேப் ஒன்று ஆட் செய்யப்பட்டு உள்ளது. அந்த அளவு நல்லது. இப்போது நாம் இந்த மெத்தட்ஸை சரியாக டிஃபைன் செய்ய வேண்டும். ஏனெனில் இதை கார்ட்டில் இருந்து ரிமூவ் செய்வதற்காகவோ அல்லது இந்த கார்ட்டில் இருந்து வேல்யூ குவான்டிட்டியை குறைப்பதற்கு சரி இந்த மெத்தடை டிஃபைன் செய்ய இந்த விஜெட் உள்ளே இருந்து செய்ய முடியாது. ஏன் இதை செய்ய முடியாது என யோசித்து பாருங்கள். ஏன் இதை செய்ய முடியாது என யோசிக்கின்ற பொழுது நாம் நோட்டிஃபை செய்ய வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு இருந்து நோட்டிஃபை செய்ய முடியாது. நமக்கு நோட்டிஃபை செய்ய வேண்டும் என்றால் இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் என்ற கிளாஸ் உள்ளே நோட்டிஃபை செய்ய முடிவது. அதனால் இந்த ப்ரொவைடர் கிளாஸ் உள்ளே நோட்டிஃபை லிசனர்ஸ் மெத்தட்ஸை உருவாக்கலாம். இந்த மெத்தட்ஸை இந்த கிளாஸ் உள்ளே டிஃபைன் செய்ய முடியும். அது நமது UIக்கும் நல்லது. நமது அப்ளிகேஷனை எடுத்துக்கொண்டால் அதற்கும் நல்லது. இப்போது நான் கார்ட் ப்ரொவைடருக்கு சென்று முதலில் ரிமூவ் ஐட்டமை ரிமூவ் செய்யும் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் செய்கிறேன். அது மிகவும் நல்லது. நான் ரிமூவ் என்பதைத்தான் உருவாக்குகிறேன். ரிமூவ் ஃப்ரம் கார்ட். இதனை வாய்டாக டிஃபைன் செய்ய முடியும். இதற்கு நான் ரிமூவ் ஐட்டம் என கொடுக்கின்றேன். இதற்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். ஏனெனில் நான் இதை கீ வேல்யூ பேஸாகத்தான் டிஃபைன் செய்துள்ளேன். ப்ராடக்ட் ஐடியை தான் கீயாக கொடுக்கின்றேன். நான் மீண்டும் உங்களுக்கு விளக்குகின்றேன். ஐட்டம்ஸ் உள்ளே நான் கீ வேல்யூ பேஸ் தான் உருவாக்கியுள்ளேன். ஸ்ட்ரிங்காக ப்ராடக்ட் ஐடியை தான் நான் பயன்படுத்துகின்றேன். அதனால் நான் ஐடியை பாஸ் செய்கிறேன். எதை ரிமூவ் செய்ய வேண்டும் என ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து உங்களுக்கு ஐட்டம்ஸை எடுத்து ரிமூவ் செய்ய முடியும். இது மிகவும் எளிது. ரிமூவ் செய்யும் போது நாம் கீயை பாஸ் செய்கிறோம் என நீங்கள் காணலாம். இங்கு கீ என்பதுதான் ப்ராடக்ட் ஐடியாக பாஸ் செய்து கொண்டோம். இந்த ரிமூவ் ஐட்டம் என்ற மெத்தடை உண்மையில் நாம் இம்ப்ளிமெண்ட் செய்து முடித்து விட்டோமா? இப்போது நீங்கள் மீண்டும் யோசிக்க வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் உள்ளது, ஆனால் ரிமூவ் செய்யும் போது நாம் நோட்டிஃபை செய்யவும் வேண்டும் அல்லவா? அதனால் ரிமூவ் செய்து விட்டாலும் கண்டிப்பாக நோட்டிஃபை செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த ஸ்டேட்டை லிசன் செய்யும் லிசனர்ஸுக்கு நோட்டிஃபை லிசனர்ஸ் என்ற மெத்தட் மூலம்தான் இந்த ப்ரொவைடரில் உள்ள அனைத்தும் அப்டேட் ஆகிறது. அதனால் நோட்டிஃபை லிசனர்ஸ் என்பதை சரியாக கொடுப்பது மிகவும் முக்கியமானது. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் ஏனைய மெத்தடையும் இவ்வாறு டிஃபைன் செய்வோம். இப்போது எனக்கு சிங்கிள் ஐட்டம் ஒன்றை ரிமூவ் செய்ய வேண்டும்.
நான் இங்கு ரிமூவ் சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் கார்ட் என கொடுக்கின்றேன். சரி, இப்போது ரிமூவ் சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் கார்ட் என்பதை இம்ப்ளிமெண்ட் செய்து பார்ப்போம். இங்கு ரிமூவ் சிங்கிள் ஐட்டம் ஃப்ரம் கார்ட் என்பது இப்போது இங்கு 6 ஆட் செய்யப்பட்டுள்ளன. நான் இந்த மைனஸ் அடையாளத்தை அல்லது ரிமூவ் பட்டனை கிளிக் செய்யும் போது பிறகு அந்த எண்ணிக்கை 5, 4, 3 போல குறைய வேண்டும். நாம் அதை உருவாக்குவோம். இப்போது இந்த மெத்தடை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்ப்போம். உங்களுக்கு void மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்யலாம். நான் இங்கு ரிமூவ் சிங்கிள் ஐட்டம் என கொடுக்கின்றேன். இதற்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் ஐடி ஒன்று, ப்ராடக்ட் ஐடி ஒன்று பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் இங்கு பாஸ் செய்யப்படும் ப்ராடக்ட் ஐடியானது வேலிட் ஐடியாக பார்க்க வேண்டும். வேலிட் ஐடியாக இல்லை என்றால் நீங்கள் இதை ரிட்டர்ன் செய்யலாம். இதை சரியாக செக் செய்யலாம். இது மிகவும் எளிது. நாம் பாஸ் செய்யும் கீ கண்டெயின் ஆகிறதா என நான் இங்கு ஐட்டம்ஸில் பார்க்கின்றேன். ப்ராடக்ட் கீ கண்டெயின் ஆகவில்லை என்றால் நான் கண்டிஷனை செக் செய்து சிம்பிளி ரிட்டர்ன் செய்யலாம். அடுத்து நீங்கள் செக் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், இப்போது இங்கு 1 மட்டும் இருந்தால் நமக்கு அதை ரெடியூஸ் செய்ய முடியாது. அதாவது 1 மட்டும் இருந்தால் எனக்கு இதை கிளியர் செய்ய வேண்டும். அப்படியானால் இங்கு ரிமூவ் செய்ய போகும் ஐட்டமின் கவுண்ட் ஏற்கனவே 1ஐ விட அதிகமா என இப்போது நான் செக் செய்ய வேண்டும். 1ஐ விட அதிகமாக இருந்தால் நான் கவுண்டை குறைக்க வேண்டும். இப்போது எனக்கு இந்த கவுண்ட் 1ஐ விட குறைவா என பார்க்க வேண்டும். நீங்கள் ஐட்டம்ஸுக்கு செல்ல முடியும். இது மிகவும் எளிது. ஐட்டம்ஸுக்கு சென்று இந்த கீ கண்டெயின் ஆகிறதா என பார்க்கலாம். இல்லை என்றால் இங்கு ஐட்டம்ஸுக்கு சென்று கீ கண்டெயின் ஆகிறதா என பார்க்க தேவையில்லை. நாம் ஐட்டம்ஸில் ப்ராடக்ட் ஐடியின் கீழே இருக்கும் தரவுகளை செக் செய்ய முடியும். இது நல்லாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த குவான்டிட்டியை ப்ராடக்ட் ஐடியின் கீழே இருக்கும் குவான்டிட்டி 1ஐ விட அதிகமா என பார்க்க வேண்டும். 1ஐ விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஐட்டம்ஸை அப்டேட் செய்ய முடியும். ஐட்டம்ஸ் அப்டேட் செய்வது எவ்வாறு என உங்களுக்கு நினைவில் இருக்கும். இவ்வாறு நாம் அப்டேட் செய்ய வேண்டும். நமது குவான்டிட்டியை 1ஆல் குறைக்க வேண்டும். அப்படியானால் நான் இங்கு இதை காப்பி செய்கின்றேன். இல்லை என்றால் உங்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவாறு நான் இதை மீண்டும் எழுதி காட்டுகிறேன். உங்களுக்கு ஐட்டம்ஸுக்கு செல்ல முடியும். ஐட்டம்ஸை அப்டேட் செய்ய வேண்டும். கீயை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது எந்த ஐட்டம் அப்டேட் ஆக வேண்டும். நாம் இந்த ப்ராடக்ட் ஐடியில் இருக்கும் கீயை தான் அப்டேட் செய்ய வேண்டும். கீ உள்ள ஐட்டமை அப்டேட் செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கார்ட் ஐட்டம் தேவை. ஏற்கனவே இருக்கும் கார்ட் ஐட்டமை மாற்றி மீண்டும் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கிருந்து ஒரு புதிய கார்ட் ஐட்டமை உருவாக்க முடியும். இங்கு ஐடியை நீங்கள் மாற்ற தேவையில்லை. அப்படியானால் எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் ஐடியை தான் இங்கு வர வேண்டும். டைட்டிலையும் மாற்ற தேவையில்லை. அப்படியானால் எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் டைட்டில் இங்கு வர வேண்டும். ப்ரைஸையும் மாற்ற தேவையில்லை. அப்படியென்றால் எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் ப்ரைஸ் தான் இங்கு வர வேண்டும். நீங்கள் மாற்ற வேண்டியது எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் குவான்டிட்டி ஆகும். அந்த குவான்டிட்டியில் இருந்து 1ஐ குறைத்து கொடுக்க வேண்டும். இங்கு இருக்கும் குவான்டிட்டி 1ஐ விட அதிகமாக இருந்தால் எல்ஸ், அப்படியானால் இந்த குவான்டிட்டியானது 1 என்றால் எல்ஸ் கண்டிஷனுக்குத்தான் செல்லும் என உங்களுக்கு புரிய வேண்டும். அப்படியானால் 1 என்றால் கண்டிப்பாக இதை நமது கார்ட் ஐட்டம்ஸ் லிஸ்டிலிருந்து ரிமூவ் செய்ய வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு எல்ஸ் கண்டிஷனை எழுத முடியும். உங்களுக்கு ஐட்டம்ஸிலிருந்து இதை ரிமூவ் செய்ய முடியும். ப்ராடக்ட் ஐடியின் கீழே இருக்கும் வேல்யூஸ் அனைத்தையும் எல்ஸ் கண்டிஷனின் கீழ் ரிமூவ் செய்ய முடியும். இன்னும் இந்த மெத்தட் டிஃபைன் செய்து முடிக்கவில்லை. இப்போது நாம் இங்கு பார்த்தோம், கீயானது வேலிட் இல்லை என்றால் நான் இங்கு ரிட்டர்ன் செய்தேன். இங்கு ரிமூவ் செய்ய போகும் ஐட்டம்ஸின் குவான்டிட்டி 1ஐ விட அதிகமாக இருந்தால் நான் இங்கு குறைத்தேன். குவான்டிட்டியானது 1ஆனதும் நான் இதை ரிமூவ் செய்தேன். இன்னும் நான் எதை சேர்க்க வேண்டும்? இங்கு மிகவும் முக்கியமான நோட்டிஃபை லிசனர்ஸை நாம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் வேல்யூஸ் இவ்வாறு ரிமூவ் செய்யப்படும் போது லிசனர்ஸை நோட்டிஃபை செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மெத்தட்ஸை இவற்றிற்கு பைண்ட் செய்ய வேண்டும். நாம் மீண்டும் நமது கார்ட் பேஜுக்கு செல்வோம். இந்த ஆன் ப்ரெஸ்களில் தான் நான் இந்த இரண்டையும் கொடுக்க வேண்டும். முதலில் நான் ரிமூவ் செய்வதை டிஃபைன் செய்கிறேன். ஏனெனில் இதை செய்வது மிகவும் எளிது. கன்சியூமர் விஜெட் மூலம் ரப் செய்ததால் இங்கு கன்சியூமர் விஜெட் மூலம் கார்ட் ப்ரொவைடருக்கு அக்சஸ் உள்ளது. இதன் உள்ளே வந்து
கார்ட் ப்ரொவைடருக்கு செல்ல முடியும். நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம், ரிமூவ் ஐட்டம் என ஒரு மெத்தடை டிஃபைன் செய்தோம். இதற்கு ப்ராடக்ட் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ப்ராடக்ட் ஐடி என்ன என பார்ப்போம். நீங்கள் காணலாம், உண்மையில் இங்கு ஐட்டம் தான் டிஃபைன் செய்து கொள்கின்றோம். இங்கே இருக்கும் கார்ட் ஐட்டமின் ஐடி தான் எனக்கு தேவை. ரிமூவ் கார்ட் ஐட்டமில் இருக்கும் ஐடியை இதற்கு பாஸ் செய்தால் போதும். அடுத்து நமக்கு ரிமூவ் ஷாப்பிங் கார்ட் தேவை. அப்படியானால் நீங்கள் கார்ட் ப்ரொவைடரை எடுக்கலாம். ரிமூவ் சிங்கிள் ஐட்டம் என ஒன்றை டிஃபைன் செய்துள்ளோம். இதற்கும் கார்ட் ஐடியை பாஸ் செய்யலாம். சரி, நாம் மெத்தட்ஸை டிஃபைன் செய்து விட்டோம். இப்போது நமது அப்ளிகேஷனை சற்று ரீஸ்டார்ட் செய்வோம். நாம் மெத்தட்ஸை சரியாக டிஃபைன் செய்திருந்தால் இவை சரியாக வேலை செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம், அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்த பிறகு இந்த ஸ்டேட் அனைத்தும் ரிமூவ் ஆகிறது. நான் இப்போது ரெட் ஷர்ட் 3ஐ ஆட் செய்கிறேன். கார்ட்டுக்கு சென்று ஆட் செய்வோம். கார்ட்டுக்கு சென்றதன் பிறகு நீங்கள் காணலாம், a pan என்பதை நாம் 3ஆக ஆட் செய்துள்ளோம். ஷர்ட் 3ஐ ஆட் செய்துள்ளோம். இப்போது ரிமூவ் செய்து பார்ப்போம். பாருங்கள், நாம் இந்த மெத்தட்ஸை குழப்பி டிஃபைன் செய்துள்ளோம். ரிமூவ் என்பதில் ஒன்று குறைய வேண்டும். இங்கு மெத்தட்ஸ் மாற்றப்பட்டுள்ளன. நான் இதை கட் செய்து இங்கு கொடுக்கின்றேன். நான் இதோ இங்கு இருக்கும் இதை கட் செய்து இங்கு கொடுக்கின்றேன். இப்போது இதில் ஒன்றை குறைக்க வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு இந்த கவுண்ட் மாறுகிறது. இதனை செய்து கொண்டால் ரிமூவ் ஆகியே வருகிறது. நீங்கள் காணலாம், இப்போது இந்த மெத்தட் சரியாக வேலை செய்கின்றன. நான் இங்கு ரிமூவ் என்பதை கால் செய்தால் ரிமூவ் ஆகி விடுகிறது. எல்லோ ஸ்கார்ஃபையும் ரிமூவ் செய்து பார்ப்போம். இப்போது இந்த மெத்தட் சரியாக வேலை செய்கின்றன. அப்படியானால் ப்ரொவைடர் என்பதை எவ்வளவு எளிதாக செட்டப் செய்ய முடியும் என நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்போது புரியும். நாம் மீண்டும் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்த பிறகு இவ்வாறு ஒன்றை ஆட் செய்தாலும் இவை ஆட் ஆகின்றன. ஆனால் அப்டேட் ஆகவில்லை. கார்ட்டின் கலர் போன்றவை மாறவில்லை. இப்போது இதை எவ்வாறு சரியாக செய்வது என பார்க்கலாம். முதலில் இங்கு ஐட்டம் கவுண்ட் அதிகரிக்கும் வகையில் சரி செய்வோம். அதற்காக நான் டு டூ ஒன்றை கொடுத்து இருக்கின்றேன். தற்போது ஹார்ட் கோட் செய்யப்பட்ட வேல்யூ ஒன்றை கொடுத்து இருக்கின்றேன். அதை எவ்வாறு சரியாக செய்வது என இப்போது நான் சொல்கின்றேன். இந்த கமெண்ட்டை நாம் ரிமூவ் செய்வோம். டெக்ஸ்ட் விஜெட்டின் டெக்ஸ்டாகத்தான் நான் இதை கொடுக்கின்றேன். கார்ட் ப்ரொவைடரிலிருந்து எனக்கு எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸில் தற்போது இருக்கும் இந்த கீயானது கண்டெயின் ஆகிறதா என பார்க்கின்றேன். இந்த ப்ராடக்டின் ஐடியை நான் பாஸ் செய்கின்றேன். இது கண்டெயின் ஆகிறது என்றால் இந்த கீயின் கீழ் ஸ்டோர் ஆகி இருக்கும் ஐட்டமின் குவான்டிட்டியை எடுக்க முடியும். அந்த குவான்டிட்டியை டிஸ்ப்ளே செய்வதே எமது தேவையாக உள்ளது. இது கண்டெயின் ஆகிறது என்றால் உங்களுக்கு மீண்டும் கார்ட் ப்ரொவைடரின் ஐட்டம்ஸுக்கு செல்ல முடியும். ஐட்டம்ஸுக்கு சென்றதன் பிறகு ப்ராடக்ட் ஐடியின் கீழ் ஸ்டோர் ஆகி இருக்கும் ஐட்டமை எடுக்கலாம். அதன் பிறகு அதன் குவான்டிட்டியை எடுக்க முடியும். எல்ஸ் கண்டிஷனை நான் சரியாக செக் செய்ய வேண்டும். இது சரியாக இல்லாவிட்டால் எனக்கு இந்த 0 என கொடுக்கலாம். இப்போது நான் இங்கு செய்தது என்ன என புரிய வேண்டும். இங்கு நான் பார்த்தது என்னவென்றால், இப்போது ஆட் செய்ய போகும் ப்ராடக்ட் ஐட்டமை கார்ட் ப்ரொவைடரில் இந்த ஸ்டேட்டில் சேவ் செய்யப்பட்டிருந்தால் நான் அந்த ஸ்டேட்டின் குவான்டிட்டியை எடுத்தேன். இப்போது இவ்வாறு இது அழகாக அப்டேட் ஆகிறது. முதலில் இதன் ஃபாண்ட் ஸ்டைல் செட்டப் செய்வோம். நான் ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைலை கொடுக்கின்றேன். போல்ட் போல கொடுக்கின்றேன். நான் இதை கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். இந்த அளவு நல்லது, ஏனெனில் இதை பெரியதாக பார்க்க முடியும். இப்போது எனக்கு இதன் கலரை மாற்ற வேண்டும். அப்படியானால் நாம் கீழே செல்வோம். நாம் உருவாக்கிய ட்ரெய்லிங் ஐக்கன்ஸின் ட்ரெய்லிங்க்கு சென்றால் ட்ரெய்லிங்கின் ஃபேவரிட்டையும் நாம் மாற்ற வேண்டும். இன்னும் ஃபேவரிட் பற்றி பேசவில்லை என்பதால் அதை பின்னர் நான் விளக்குகின்றேன். அப்படியானால் நான் உருவாக்க வேண்டியது இந்த ஐக்கனின் கலரையாகும். இப்போது இந்த ஷாப்பிங் கார்ட் ஐக்கனின் கலரை எவ்வாறு மாற்றுவது என நாம் பார்க்கலாம். நான் இதை ஆரஞ்சாக மாற்ற வேண்டும். இதனை நான் கிளிக் செய்தால், அதாவது இந்த ஐட்டம் ஏற்கனவே கார்ட்டில் ஆட் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஐட்டம் ஏற்கனவே கார்ட்டில் ஆட் செய்யப்பட்டிருந்தால் கார்ட்டின் கலரை சற்று ஆரஞ்சு போல காட்ட வேண்டும். இப்போது அதை எவ்வாறு சரியாக செய்வது என பார்க்கலாம். அதை செய்வது மிகவும் கடினமல்ல. நான் இங்கு கார்ட் ப்ரொவைடருக்கு செல்கிறேன். நாம் இங்கு கார்ட் ப்ரொவைடருக்கு அக்சஸ் உள்ளதா என பார்க்கலாம். கண்டிப்பாக
நமக்கு கார்ட் ப்ரொவைடருக்கு ஆக இருக்க வேண்டும். அக்சஸ் இங்கு இல்லாததற்கு காரணம் நாம் கன்ஸ்டன்ட் கொடுத்து இருக்கின்றோம். கார்ட் ப்ரொவைடரின் ஐட்டம்ஸுக்கு சென்று நாம் ஏற்கனவே செக் செய்த கீ கண்டெயின் ஆகிறதா என பார்க்கலாம். ப்ராடக்ட் ஐடியானது கண்டெயின் ஆகிறதா என பார்க்க வேண்டும். கண்டெயின் ஆனால் அதாவது இது ஏற்கனவே ஆட் செய்யப்பட்டிருக்கிறது என அர்த்தம். அப்படியானால் கலர்ஸில் நான் இப்போது ஆரஞ்சு ஆக்சன்ட் போல கொடுக்கின்றேன். எல்ஸ் அதாவது கண்டெயின் ஆகவில்லை என்றால் கலர்ஸுக்கு சென்று கிரே கலரை இதற்கு ஆட் செய்கிறேன். இப்போது நான் இங்கு ஐட்டம்ஸில் அதாவது நமது ஸ்டேட்டில் நாம் ஏற்கனவே ஆட் செய்த ஐட்டம் இருக்கிறதா என பார்த்தேன். ஆட் செய்த ஐட்டம் இருந்தால் நான் இங்கு ஆரஞ்சு கலரில் இதை டிஸ்ப்ளே செய்கிறேன். நீங்கள் காணலாம் இப்போது இது அழகாக டிஸ்ப்ளே ஆகிறது. அப்படியே இந்த கலர் ஆட் ஆகிறது. இப்போது இங்கு வேறு ஒரு கலரை ஆட் செய்து கொண்டு பார்ப்போம். இதோ இங்கே இருக்கும் டீப் ஆரஞ்சு என்ற கலர் போல இதோ இந்த கலர் ஆட் ஆகிறது. இப்போது உங்களுக்கு புரியும், இதை கிளிக் செய்தால் இந்த விடயங்கள் சரியாக அப்டேட் ஆகின்றன. இதுவும் அப்டேட் ஆகிறது என இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இவை மிகவும் கடினமான விடயங்கள் அல்ல. இப்போது நாம் உருவாக்கிய ஸ்நாக் பாரையும் சரியாக கொடுக்க வேண்டும். அதாவது நாம் ஆட் செய்து கொண்டவைகளுக்கு ப்ராடக்ட் அடட் என ஸ்நாக் பார் ஒன்றை காட்ட வேண்டும். அதையும் நாம் சரியாக செட்டப் செய்வோம். அது மிகவும் கடினமானது இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா விடயமாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இதோ இங்கு ப்ராடக்டை ஆட் செய்த பிறகு நான் ஸ்நாக் பார் ஒன்றை காட்டுகிறேன். ஆன் ப்ரெஸ் உள்ளே தான் காட்டுகிறேன். ஸ்கேஃபோல்ட் மெசஞ்சர் உள்ளது. ஸ்கேஃபோல்ட் மெசஞ்சரை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் உள்ளது. முதலில் கன்டெக்ஸ்டை நாம் எடுக்க வேண்டும். கன்டெக்ஸ்ட் உள்ளே ஷோ ஸ்நாக் பார் என மெத்தட் ஒன்று உள்ளது. ஷோ ஸ்நாக் பார். இதற்கு ஸ்நாக் பார் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஷோ ஸ்நாக் பாருக்கு ஸ்நாக் பார் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். ஸ்நாக் பாரில் நாம் கண்டென்ட்டை கொடுக்க வேண்டும். இங்கு நான் கண்டென்ட்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இதற்கு நான் அட் டு கார்ட் என கொடுக்கின்றேன். அடுத்ததாக உங்களுக்கு டியூரேஷனை கொடுக்கலாம். இதை கன்ஸ்டன்ட்டாக கொடுப்போம். நான் தற்போது டியூரேஷனை 1 செகண்டாக கொடுக்கின்றேன். உங்களுக்கு தேவை என்றால் மாற்றலாம். இந்த கன்ஸ்டன்ட் தேவையில்லை. நாம் கன்ஸ்டன்ட் டியூரேஷனை 1 செகண்ட் போல தயாரிக்க முடியும். இப்போது ஆட் செய்த பிறகு உங்களுக்கு ஸ்நாக் பார் ஒன்று காட்டப்படும். நீங்கள் காணலாம் இவ்வாறு ஸ்நாக் பார் ஒன்று காட்டப்படுகிறது. இப்போது நாம் ஃபேவரட்டுடன் வேலை செய்ய வேண்டும். நாம் நமது கார்ட்டுக்கு சென்று பார்ப்போம். இந்த விடயங்கள் சரியாக ஆட் செய்யப்பட்டுள்ளது. இங்கு இருக்கும் ரிமூவ் என்பதற்கும் ஸ்நாக் பார் ஒன்றை கொடுப்போம். அதனால் அந்த ஸ்நாக் பாரை நான் காப்பி செய்கிறேன். காப்பி செய்து நமது கார்ட் பேஜுக்கு போவோம். கார்ட் பேஜில் ஐட்டம் ஒன்றை ரிமூவ் செய்த பிறகு நான் ஸ்நாக் பார் ஒன்றை டிஸ்ப்ளே செய்கிறேன். இங்கு 1 ஐட்டம் ரிமூவ் என கொடுக்கின்றேன். எனவே இங்கு முழுமையாக ஐட்டமை ரிமூவ் செய்கிறேன். நான் இங்கு ரிமூவ் ஃப்ரம் கார்ட் என கொடுக்கின்றேன். இந்த விடயங்கள் தேவையில்லை. இதை நான் சற்று யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்படி வைத்துள்ளேன். அது சரியாக வேலை செய்கிறதா என பார்ப்போம். ரெட் ஷர்ட் எனும் இடத்தில் சரியாக வேலை செய்கிறதா என பார்ப்போம். இங்கு 2 என்பது அழகாக வந்திருக்கின்றது. இங்கு லிசனர்ஸை நோட்டிஃபை செய்து கொண்டதால் இவ்வாறு நடக்கிறது. நாம் ப்ரொவைடரை எவ்வாறு சரியாக செட்டப் செய்கிறோம் என உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இப்போது உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ப்ராடக்ட் ஒன்றை கார்ட்டுக்கு சேவ் செய்து கொள்ள முடியும். நாம் இவ்வாறு அதிகம் கிளிக் செய்து கொண்டால் பல ப்ராடக்ட் ஆட் ஆகும். ஸ்நாக் பார் ஆனது தொடர்ந்து காட்டப்படுகிறது. நீங்கள் காணலாம் நாம் இறுதியாக ஆட் செய்து கொண்ட பர்பிள் ஜாக்கெட் என்பது இவ்வாறு அழகாக காட்டுகிறது. அடுத்து இவற்றை ரிமூவ் செய்து கொள்வதற்காக குறைத்து கொள்ள முடியும். இந்த விடயங்களை அழகாக சரியாக அப்டேட் செய்து கொள்ள உங்களுக்கு முடியும். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைடர் ஊடாக யூஸ் செய்து கொள்வதால் இப்போது இது மிகவும் இலகுவாக உள்ளது. இந்த விஜெட் ஒன்று கூட ஸ்டேட்ஃபுல் விஜெட் அல்ல, ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக இங்கு யூஸ் செய்து கொண்டோம். கார்ட் பேஜுக்கு சென்றால் அதிலும் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்று உள்ளது. மெயின் பேஜ் அதாவது ப்ராடக்ட் பேஜுக்கு சென்றால் அதிலும் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்று உள்ளது. ஏனென்றால் நான் ஸ்டேட்டை ரீபில் செய்ய தேவையில்லை. நாம் இங்கு ப்ரொவைடரின் வேல்யூஸை தான் மாற்றிக்கொள்கிறோம். நாம் இவற்றிற்கு லிசன் செய்து கொண்டு இருப்பதால் நமக்கு இந்த நோட்டிஃபை செய்து கொண்டிருக்கும் லிசனர்ஸை இவ்வாறு யூஐயில் அப்டேட்டில் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்த செக்ஷனில் இன்னும் சிறிய வேலை ஒன்று தான் நமக்கு செய்ய உள்ளது. ஃபேவரிட்ஸ் என்பதை கொடுக்க வேண்டும்.
ஃபேவரட் என்பதை உருவாக்கும் போது புதிதாக ஃபேவரட் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த விடயங்களை சரியாக செட்டப் செய்யத்தான் உள்ளது. எனக்கு ஃபேவரட் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்க தேவையில்லை. இந்த கார்ட் ப்ரொவைடர் உள்ளே இந்த மெத்தட்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். எப்படியானாலும் நான் இங்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் காணலாம், நாம் அடிக்கடி ஒரு ப்ரொவைடருக்குத்தான் லிசன் செய்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்கலாம், நாம் எப்போதும் லிசன் செய்வது ஒரு ப்ரொவைடருக்கு மட்டும். நினைத்து பாருங்கள், உங்களிடம் பல ப்ரொவைடர்ஸ் உள்ளன. கார்ட் ப்ரொவைடர் ஒன்று, ஃபேவரட் ப்ரொவைடர் ஒன்று, யூசர் ப்ரொவைடர் ஒன்று, டேட்டா ப்ரொவைடர் ஒன்று. இவ்வாறு பல ப்ரொவைடர்ஸ் இருந்தால் பல ப்ரொவைடர்ஸுக்கு லிசன் செய்து வேல்யூஸை கன்சியூம் செய்வது எவ்வாறு என அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் provider.of என்ற மெத்தட் மூலம் கண்டெக்ஸ்டை கன்சியூமரின் கண்டெக்ஸ்டுக்கு பாஸ் செய்கிறது. நமது ஸ்டேட்டில் சேவ் செய்யப்பட்டுள்ள வேல்யூஸை ஆக்சஸ் செய்து நமது கார்ட் பேஜில் சரியாக டிஸ்பிளே செய்கிறோம். இப்போது நான் அடுத்த செக்ஷனில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன். இப்போது எனக்கு ஃபேவரட்டை எனது ஃபேவரட் பேஜில் டிஸ்பிளே செய்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் ஃபேவரட் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்க வேண்டும். நமக்கு கார்ட் ப்ரொவைடர் ஒன்றாக உள்ளது, ஃபேவரட் ப்ரொவைடர் ஒன்றாக உள்ளது என உங்களுக்கு புரியும். இப்போது நமக்கு 2 ப்ரொவைடர்ஸ் உள்ளன. இதோ இப்போது நான் ப்ரொவைடர்ஸ் பலவற்றை எவ்வாறு லிசன் செய்வது என உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். எவ்வாறு நமது இம்ப்ளிமெண்ட் செய்வது என நம்முடைய அடுத்த செக்ஷனில் கற்றுத்தருகின்றேன்.